நம்ம பொண்ணு தினமும் அப்பா எப்ப வருவாருன்னு கேக்குறப்போ என்னால பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே இந்த தப்ப நாம ஜென்மத்துக்கு பண்ணக்கூடாதுமா. இனிமே அப்படி நடக்காது. இந்தாமா சாப்பிடு. கேட்டிங்களா எவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு பாருங்க. தேவையில்லாத ஈகோனால பல பேர் லைஃபே தொலைச்சிருக்காங்க. என்னங்க நீங்க சும்மா சும்மா முடிச்சிட்டே இருக்கீங்க? எனக்கு செம போர் அடிக்குது தெரியுமா? வேற ஏதாவது ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்ப பார்க்க மாட்டீங்க. சரி வாங்க. எங்க ஏங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ண லைஃபை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்பல் சேர்ந்துருக்காங்க. அவங்கள விஷ் பண்ணிட்டு வருவோம் வாங்க. உன்னாண்டு விஷ் பண்ணுன்னு கேட்டாங்களா அவங்க? இப்போ இதெல்லாம் அவங்க கேட்டு செய்யக்கூடாது, தானா செய்யணும். வாங்க. தேவையில்லாத வேலைலாம் பார்த்து நிறுகிற. ஏங்க எதுங்க தேவையில்லாத வேலை? இதோ பாருங்க, நல்லது எங்க நடந்தாலும் அதை நம்ம பாராட்டணும். வாங்க போய் விஷ் பண்ணிட்டு வருவோம். நான் வரல. சரி ஓகே, அப்ப நான் மட்டும் போய் விஷ் பண்ணிட்டு வரேன். சரியா? இதோ பாருங்களேன், கோவத்துல சட்டுன்னு பிரிஞ்சு போயிடலாம். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா பிரிஞ்சோன்னு தினம் தினம் வருத்தப்பட்டு வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க. ஆமாமா. அதே மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க நினைப்பாவே நீங்க இருந்திருப்பீங்க, உங்க நினைப்பாவே அவங்க இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஆமா ஆமா. பாத்தீங்களா எவ்வளவு கரெக்டா சொன்னேன்னு? பிரிஞ்சிருந்தாலும் சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க. கரெக்டா? அந்த காசுல பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கும்போது என்னென்னமோ செய்யணும்னு நினைச்சிருப்பீங்களே. அதெல்லாம் இப்ப உடனே செஞ்சிருங்க, லேட்டே பண்ணக்கூடாது. ஓகே மேடம், நீங்க வீட்டுக்கு போனதும் சார் உங்களுக்காக ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. அதை பார்த்து பயந்துடாதீங்க. அப்படிங்களாங்க? அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வைரத்தோட நெக்லஸ் கேட்டனே, வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னங்க நீங்க டவுட்டா கேக்குறீங்க? கண்டிப்பா வாங்கி வச்சிருப்பாரு. என்னங்க சார்? ஏன் என்னங்க? மேடம் மேடம் மேடம், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இருங்க இருங்க. அப்போ இவ்வளவு நாள் சம்பாரிச்ச காசெல்லாம் எதுவுமே வாங்காம இவங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப இவ்ளோ நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் என்னையா செஞ்ச? செலவாயிடுச்சு. செலவாயிடுச்சா? எவ கூடவோ இத்தனை நாளா குடும்பம் நடத்திட்டு அவ விட்டதும் என்ன தேடி வந்திருக்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட வாழ மாட்டேன். நாளைக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் உன்னை தேடி வரும். எங்க எங்க சுந்தரி, சுந்தரி, என் பேர் சொன்ன உன் நான் கருத்துருவேன். நான் கருத்துருவாங்களா? தேவெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டோமோ? 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? வாழ்த்துறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை திரும்ப கெடுத்துட்டியா? ஏங்க இந்த இடம் வேணா, வாங்க வேற எங்கேயாவது போலாம். ஏங்க இந்த இடம் வாஸ்து சரியில்லை, வாங்களேன் வேற எங்கேயாவது போய் உட்காரலாம். வாஸ்துலாம் இல்ல, உன் வாய் தான் பிரச்சனை. ஆமா நினைக்கிறேன். இருந்தாலும் வாங்க அங்க போய் உட்காரலாம். ப்ளீஸ் போலாமா? ப்ளீஸ். அப்பாடா தப்பிச்சிட்டோம். ஆமாங்க, நல்லா இருக்கா இது? நல்லா இருக்குமா? இந்த புடவை உன் கலருக்கு எடுப்பா இருக்கு. ஐயோ காதல் ஜோடி பிரிக்கிற வந்தாண்டி, முதல்ல இங்க இருக்க கூட. வா வா வா. ஐயோ வாங்க வாங்க, இல்லனா நம்மளே பிரிச்சிருவாரு. அப்பா போயிட்டாங்க. பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் நமக்காகவே ஏஞ்சி போறாங்க. நமக்குன்னுலாம் ஏஞ்சி போல, என்ன உன்னை பார்த்து பயந்து வர்றாங்க. பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணவனா? படுத்தி டைம் ஆச்சு, வாங்க எல்லாரும் போலாம். மாப்ள நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க மாப்ள, நாங்க எதுக்கு? என்னத்த இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சேர்த்து தான் டிக்கெட் எடுத்திருக்கேன். இல்ல மாப்ள, நீங்க 2 பேரும் தனியா போயிட்டு வாங்க, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். நடந்ததுல கொஞ்சம் அசதியா இருக்கு.
சரி பாட்டி. நீங்க அப்ப வாங்க, நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா நாங்க 2 பேரும் படத்துக்கு போறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள. நீங்க படத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆ, நீங்க போங்க. ஆமா, மாப்ள. நாங்க நடந்து போய்க்கிறோம். ம். அம்மா நானும் வரேம்மா. ஏய், நீ போயிட்டு வா நீங்க 2 சத்யா. பேரும் சினிமாக்கு போங்க. நாங்க கிளம்புறோம். டாடா. பாத்து போயிட்டு வரோம். வாங்க. பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை. அப்பா. ஓ ஷிட். படத்துக்கு வரலன்னு சொல்லிட்டாங்களே. ரொம்ப ஓவரா இருக்கு. ஆ? இப்ப 2 டிக்கெட் வேஸ்ட் தானே? அது அப்படி சொல்ல முடியாது. நான் எடுத்ததே 2 டிக்கெட் தான். எனக்கு தெரியும் பாட்டியாத்தையும் வர மாட்டாங்கன்னு. போட்டு அட வாங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, படத்துக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ம்? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் பார்க்கலன்னா படம் பார்த்த ஃபீலே இருக்காது. வாங்களேன் ப்ளீஸ். எஸ். திண்டாக்கா 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 திண்டா. ஏங்க ரொம்ப நல்ல பாட்டு தெரியுமா? எதுக்கு இப்ப ஆஃப் பண்ணீங்க? என்ன சுச்சு வச்சேன் சாங்கா? இல்லையே. உண்மையிலேயே தலைவர் 10க்கு டிக்கெட் வாங்கிக்கிறா? ஏங்க அதுல என்னங்க உங்களுக்கு டவுட்? இங்க பாருங்க. ஏரோல புக் பண்ணிருக்கேன். இந்த தியேட்டர்ல ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் சும்மா அள்ளும். அப்படியா? எங்க டிக்கெட் இருந்தா தானே டீச்சர். அத்தை பாட்டி கிட்ட படத்துக்கு போறோம் சொல்லி தானே வந்தோம். இப்ப திரும்பி போனா கேட்பாங்கல்ல, அப்ப என்னங்க சொல்லுவீங்க? இப்போ ஒன்னே வீட்டுக்கு போனா தானே கேட்பாங்க. அப்புறம் நம்ம கரெக்டா படம் விடுற டயத்துக்கு போவோம் வீட்டுக்கு. அது வரைக்கும் என்ன பண்றது? இங்க இப்படியே கார்ல இருப்போம். 3 ஹவர்ஸ்க்கு கார்ல. கேவலமான ஐடியாங்க. சார், இந்த கேவலமான ஐடியா நான் சொல்லி குத்துது இல்ல, நீங்க தான் எனக்கு சொல்லி குத்துது. நானா? அவார்டு வாங்க போனியே, அப்போ என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? இப்ப நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா டாடி என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதனால நீங்க ஒன்று செய்யுங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க கார்லயே கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணுங்க. நான் வந்த உடனே போயிடலாம். டே பிரபு, உனக்கு நீயே தான் எதிரி. தேவையில்லாத வேலையை பார்த்தல, இப்போ இருந்துதான் ஆகணும். இங்க இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் என் அண்ட நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அப்படி பேசின நான் பாட்டுக்கு கிளம்பி போயினே இருப்பேன்.